எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, பேரன்பு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையாக சொல்லணும்னா யாரும் வந்து ஒரு ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படி தான் வந்து இது நிகழ்ந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவள். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் வந்து ஆர்ஜே ஆனேன். 10 வருட ஆர்ஜே வாழ்க்கை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது மனிதர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டையும் கிரே ஷேட் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்குது. பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம். நம்ம தனியாக வந்து பிறந்து வளர்கிறதுக்காக எந்த சூழலுக்காகவும் நம்ம வந்து படைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்கள் ஊரில் நல்லா தெரியும் உங்களுக்கு. 2வது கேள்வி, உன் பேர் என்ன, நீ என்ன ஆள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ளே வந்து நான் வந்து வளர்ந்துருக்கேன். நீங்கள் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களில் ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அது அல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரத்தன்யாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்குது. அது ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோடு பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் பெண்கள் ஒரு குடும்ப அமைப்பில் நிறைய சாதி அதிகாரத்தை கையில் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அவங்க படித்தவங்களாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எங்கள் ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கல்வி மீட்டெடுக்கலை. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது. அப்போது என் வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் போனோம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு. அது கலைச்சி போடும் பொழுது, சீட்டுக்கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். நமக்கு வேறு வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா? ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகளில் இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதில் போலித்தனம் இல்லை. இதில் வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் ஆண்கள் வந்து ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குது இதில். அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாகவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்போவுமே என் மனசில் வந்து சுமந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலைத்திறமையை நான் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கேன். நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணார். மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்கே ஆனந்த், பிரகதீஷ், சுற்றி தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னென்னா ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிஷாட்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரில, எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். என்னோட இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தியா அவர் பாட்டு எழுதியிருக்கார். நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கிறாரு.
மருது சார், நான் 14 வயசில் முதல்ல விகடனில் கதை எழுதினதுலேருந்து என்னுடைய ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை. இதெல்லாம் இந்த இழப்புகளெல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கேன். நான் ப்ரெஸ்ஸை ரொம்ப நம்புகிறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோடய எழுத்துக்கள் வேணால் பரிச்சயமாக இருக்கும். அவர் ஒரு ஃபோனில் ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்ணுறாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேறு எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்தில் இந்த படத்தை முடிக்கணும், 28 நாளில் முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லாரும் ஷூட்டு, 2 நாள் தனியாக ஹெலிகேம் ஷூட்டு. நான், கார்த்திக், அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் ஆப்ரேட்டர், 3 பேரும் தனியாக கேமராவில் போய் நாங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசில் இருந்ததை தவிர வேறு எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணிலே தெரியல. ஆனால் இந்த படத்தை இப்போ நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் என்னை உங்களில் ஒருத்தியாக நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டு பலமாக போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இது கூட துணை நிற்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகளில் கலை ரீதியாக நாம் நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில் அரசியலை நாம் பேசினா தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கணும்னு நான் ரொம்ப, இன்றைக்கி பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான்லாம் தெரியாது, ஆனால் பிரதிபலிக்கும். கண்டிப்பாக அடுத்த திருநெல்வேலிலேருந்தோ தெற்கு பகுதிகளிலேருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நான் சொல்ல போகிற நபருக்கு, நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்துருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கதை இப்போ வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தால் அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல தோழிகள், பெண் தோழிகள், நான் சொல்கிறது நட்பாக இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தால் அந்த உலகம் வேறு, அவங்களுக்கு இது புரியும். அதே போல் ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தார்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அந்த உலகம் வேறு. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதோட சந்தோஷமும் வேறு. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் மித்ரன் சார் அங்கே பார்த்தேன். நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார். அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள். நாங்கள் பூஜையிலே கடலுக்கு தான் பூ தூவணும். சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூ தூவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி முதல் நாள் ஃபஸ்ட்டு டேக்கில் சார் கிளாப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமயந்தி அக்கா இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்றைக்கும் அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்ரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தி அக்கா இது போல் நிறைய நண்பர்கள் சம்பாரித்து வச்சுருக்காங்க சினிமாவில். அதுதான் காயலை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயலில். ஸோ நன்றி மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் இங்கே எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் உண்டு. அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி. நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் ஜேசு சார், சுவாகதா பேசின அளவு கூட, அனுமோல் பேசின அளவு கூட நான் ஜேசு சார் சத்தியமாக பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜேசு சாருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம். அப்போ ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமான்னும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது, ஆஸ் யூஷுவல். இப்போ நான் அப்போ தான் ஒரு ஹீரோவாக 2-3 படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால கொஞ்சம் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸ்லேருந்து என்ன லிங்கேஷ் பண்ணலான்னு. சார் த்ரோ ஆன் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்கெடியூலில் போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டால் பண்ண முடியாது சார் அப்படின்னும் போது அந்த ஒரு வார்த்தை, லிங்கேஷ் போகலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளோதான், நானும் அவரும் பேசுனது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம், இப்போ தான் பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகள் அதை தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யார் படித்தாலும் பண்ணிவிடுவாங்க. எனக்கு அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை மேலே. அந்த கதையை படித்ததுக்கப்புறம்
இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில் இருந்துச்சு. மேபி அதுதான் வந்து ஜெயசு சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொயட்டிக்காக இருந்துச்சு. ஒரு தமிழில் படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படித்தா எப்படி இருக்கும், அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அது மேபி ஜேசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையாக இருந்திருக்கும். ஸோ காயல் பற்றி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும், பயங்கரமாக பேசணும்னு நினச்சிட்டே வந்தேன். காயல்னு ஒரு ஃபேமிலி எனக்கு கிடச்சிது. பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிடுன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இவங்க ஆக்சுவலாக எனக்கு காட்டல, இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை. எனக்கு தம்பி நீ வா, உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் ஓகே, நம்மளை பயங்கரமாக ஹீரோவை புகழ போகிறாங்க போல நினச்சோமான பாட்டில் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. என் வீட்டுக்கு போனால் சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஹீரோவானா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, ஸ்வாகதா அண்ட் ஐசக் சார், அனுமோல், அப்புறம் காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ் திலக், எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை நாங்கள் நடித்தோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தமயந்தியாக்கெல்லாம் எனக்கு யாருன்னே அப்போ தெரியாது. கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலாக பயங்கர ஆக்டிவாக அவர் இப்படி நிற்கவே மாட்டார், அப்படி நடந்துகிட்டே இருப்பார்னு அனுமோல் மேடம் சொன்னாங்களே. ஆக்டிவாக அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு காலில் ராடு வச்சிருக்க, ஒருத்தர் நிற்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆகிடுவான். தம்பி உர்றா பார்த்துல, அவனுக்கு ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கேட்குற லென்ஸ் கொடுத்தா போதும், செம்மையாக ஃப்ரேம் வச்சிருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். அண்ணே அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான், அவங்க இங்கேயோ இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செமக்கும் வந்து டே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான். ஏன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது, அதானே அப்படி தான் சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி வந்து நானும் வந்துட்டு காலேஜ் ரோடுன்னு ஒரு படம், முதல் படம், அதில் தான் 2 பேரும் ஒர்க் பண்ணார். கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், ப்ரொடியூசர் என்ன நம்பி தான் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க, பட் எனக்கு அது தெரியாமல் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொன்னது இவ்வளோ தானே காசு இருக்குது கார்த்தி, என்ன பண்ணலாம், நான் பார்த்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தால் போதும் கார்த்திக்கு, அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாமல், அதோடைய அந்த உரையாடல் குறையாமல் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ பொய்ட்டிக்காக இருந்துச்சோ அதே போல் எடுத்த விதம் பொய்ட்டிக்காக இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமாம், கை தட்டுங்க ப்ளீஸ், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க, கண்டிப்பாக 100% படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலாக இருக்குன்னா, அப்போ நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமாகனா வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் தான் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் நம்ம நைஸாக சொல்லுவோம், சார் எப்படி அது சார் நம்ம பார்த்தல விடுங்கத்தில் அப்படின்னுவார். ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாமல், அந்த பொய்ட்டிக் குறையாமல், அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாமல் அதை அடுக்கி வச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே, அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமயந்தியாக்கான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்று அனுமோல் நடித்தாங்க தம்பி, பிரிச்சுட்டாங்க தம்பி, ஐயோ அப்படின்வாங்க. ஆமாம், எனக்கு ஒரு சீனியர் அவங்ககிட்ட கொடுக்காதீங்க, இதே மாதிரி புகழ்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னுவேன். பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளாக அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சுவாகதா கூட 10, அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் நாங்களும். அப்புறம் ஐசக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் நம்ம அவரை பார்த்துருப்போம், ஆனால் ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு நண்பன் தான் அவர். ஆக்சுவலாக அவர் வேறு எங்கேயுமே அவர் வைக்க முடியாது. எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர். ஆக்சுவலாக ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து நிறைய ரொம்ப நேரம் நைட்டு ஷூட்டு தான் நாங்கள் 2 பேரும் ரொம்ப செம்ம ஜாலியாக 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சீனை தாண்டி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்தில் கிடச்சார். இறுதியாக இயக்குனர் பற்றி, ஏன்னா என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா தெரியல, பட் பேசிடுறேன் நான். என்னோட லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான். என்னோட அம்மா கூட பிறந்தவங்க 2 தங்கச்சிங்க, அப்புறம் மாமாவோட ஒய்ஃப் மாமி, அப்புறம் 2 அக்கா எனக்கு, அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு, அப்புறம் ஆங்கராக இருந்தேன், பெண் ரசிகைகள் அதிகம். அந்த உலகத்தை விட்டுட்டு நான் அப்புறம் வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய என்னோட அம்மா வந்துட்டு ஒரு ஜோன், ரொம்ப பயங்கரமான அடமன் டைப். அவங்க நினைக்கிறது நடக்கணும்.
அது யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு டைப் அவங்கள நான் ஹேண்டில் பண்ணணும். முடியுமா இல்லையான்னு தெரியல. அது ஒரு என்னோட பெரிய அக்கா ஒரு டைப் மனசுக்குள்ளேயே ஒன்று வச்சுப்பாங்க, ஆனால் நான் புரிஞ்சுக்கணும் அதை. என் சின்னக்கா வந்து ஒரு டைப்பு, அவங்க எப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க, நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும். இப்போ என்னோட அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க 2 பேர் அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப்பு. அவங்க எப்படின்னா ரொம்ப அன்பான அந்த அன்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன சித்தி இருப்பாங்களே, அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு, பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு டைப். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இப்படி அப்புறம் என்னோட மனைவி, என் மனைவி பற்றி முதல்ல இப்போ தான் நான் பேசுகிறேன். என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலாக எதையுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் புரிஞ்சு அதை பண்ணணும். இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது. இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்களை வந்து இவங்க மேலே அன்பு வைக்கிறது, இவங்க கூட சண்டை போடுறது, இவங்க கூட பேசுறது, இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன். அந்த வரிசையில் எனக்கு தமயந்தி அக்கா வந்து சேர்ந்துட்டாங்க. என்னுடைய நான் சொன்னல எங்கள் அம்மாவோட தங்கச்சி, தங்கச்சி, அவங்க பேர் தமயந்தி. நான் அப்படி தான் பார்த்துட்டேன் அவங்க டக்குன்னு. அந்த பேரை கேட்டவுடனே எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம இந்த பேர் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க, நான் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த நேமும் அவங்க என்னை வந்து முதல் நாள் பார்த்து முதல் நாள் நாங்கள் 2 பேரும் பார்க்கும்பொழுதே அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது என்கிட்ட, தம்பி இது பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நான் போய் வாய்ப்பு கேட்பேன். இப்படி தான் நடந்திருக்கு லைஃப்பில். ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு கதையை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் தம்பி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நான் அன்றைக்கி ஈவினிங்கே அக்கா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னியூ ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டிலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு என்ன நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வருஷம் 1 வருஷம் அந்த படம் முடிவு வரைக்கும் நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் கேட்குற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நான் முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லிடணும், நான் சொல்லிடுறேன். நான் படம் ஏறக்குறைய ஒரு 20-25 நாள் போகும்போது இப்போ காயல் பார்த்தா தெரியும், அதில் வந்து ஒரு 70-80% வந்து தமயந்தி அக்கா லைஃப்பில் நடந்த கதை தான். அப்போ நான் கதையை படித்த உடனே இந்த படத்தில் நான் வேறு நடிக்கிறேன்ல, ஹீரோவை நடிக்கிறேன். அப்போது அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமாக தமயந்தி அக்கா கண்டிப்பாக இருக்காங்க. ஒரு சுவாகதா கேரக்டர்லையோ இல்லை காயத்ரி கேரக்டர்லையோ தமயந்தி அக்கா கண்டிப்பாக இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது. அப்புறம் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கே, சே என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை முடித்த உடனே இவங்களை பார்ப்பேன், இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்கிறாங்க, இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15-20 நாளாக போகுது. நம்ம பாண்டிச்சேரியில் ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். எனக்கு கேட்கலாமா வேணாவா. அப்போ நான் ஒரு சிலரை கேட்பேன், இது உண்மையாலுமே உங்கள் லைஃப்பில் நடந்துச்சேண்ணா, விடுங்க தம்பி அப்புறம் பார்த்துலான்னு. எனக்கு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளாக. இப்போது இவங்க ஓகே, நான் வந்துட்டு தமிழில் அப்போ சரி நீங்கள் தமயந்தி இந்த கதாநாயகியோடைய கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு, இப்போ என் கதாபாத்திரம் யார் அப்படின்னா, அவன் வருவான், அவன் 2 நாள் கழிச்சு வருவான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட்னோடனே இப்போ என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா இது, ஒருத்தன் இவ்வளோ பயங்கரமாக லைஃப்குள்ளே இருந்திருக்கான் தமயந்தி அக்கா லைஃப்பில், இந்த கதைக்குள்ளே ஒரு ஹீரோவாக அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ என் கதாபாத்திரம் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க அந்த தமிழ் யார் தாங்கன்னும் போது 2வது நாள் ஒரு 25-30வது நாள் வராது, ஆனந்த் சார் எழுந்துருங்க சார் எழுந்துருங்க. எனக்கு தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர மரியாதை வந்துருச்சு. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர், ஆக்சுவலாக நான் தான் ஆனந்த் சார். நான் என் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே என்ன மேலே ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரைடாக இருக்கேன். சூப்பரான ஒரு கதாபாத்திரம், ஒரு ரொம்ப அழகான ஆணா நான் இருக்கேன் அந்த படத்தில். அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது. ஒரு பெண் படைக்கும்போது ஒரு ஆண்களை குற்றம் சொல்ல முடியும், அவங்க விமர்சனம் செய்வாங்க, சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க, அப்படி தானே இருக்கும். இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணோட படைப்பில் ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கின்ற காரணம் கேட்டது, என்ன அதில் ஆண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னா, அதான் தம்பி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தமயந்தி அக்காவுக்கு சொல்லணும். இப்படி ஒரு பெண் பார்வையில் ஒரு ஆண்கள் அழகாக இருக்கிற விஷயம் ஒன்று வருது இல்லை, அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்காகவே நாமெல்லாம் போய் படம் பார்க்கணும். எல்லா ஆண்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி, சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.